வணக்கம் ஜெர்மன் கூட நிஷா. இன்றைய பதிவு என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். ஜெர்மன்லேருந்து உஷா, இந்த ஜெர்மன்லேருந்து நிஷா, இந்த லண்டன்லேருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்து, சுவிஸ்லேருந்து உங்களுக்கு எவ்வளவுதான் அந்த ஒரு இங்கீதமும் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கண்ணியமும் எப்போவுமே இவங்களுக்கு தெரிகிறதில்ல. இப்போ இவங்க போட்டிருக்கிறது, இப்போ இந்த ரீசண்டாக ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த அந்த வின் கமாண்டரை நாங்கள்லாம் அவங்கள கொல்ல தேவையில்ல, உனக்கெல்லாம் இயற்கையே தண்டிக்கும், நீ எல்லாம் சின்ன குழந்தைகளை கொண்ட வானத்தால் வான்படை மூலம் அளித்த அரக்கர் கூட்டங்களில் இவரும் ஒருவர், அதாவது ஆயுதம் தேவையில் இயற்கையே உங்களையெல்லாம் கொல்லும். இப்போ ரீசெண்டாக மக்கள் பணியில் ஈடுபட்ட அந்த வின் கமாண்டருக்கு இவங்க போட்டிருக்கிற பதிவு. யாரு? ஜெர்மன்லேருந்து நிஷா. நீங்கள் இந்த வெளிநாடுகளில் இவங்க ப்ரொஃபைல், இந்த இருக்கு ப்ரொஃபைலை பார்த்துக்கோங்க. புளியை போட்டு மேதகு பிரபாகரன் அவர்களை போட்டு ப்ரொஃபைல் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. யுத்தத்தை கண்ணால் கண்டாங்களான்னு தெரியாது. இவங்க ஒன்றுமே நினைக்கிறதில்லை. இவங்க ஜெர்மனிலேருந்தும் இத்தாலியிலேருந்தும் ஃப்ரான்ஸ்லேருந்தும் போஸ்ட்டு போடுவாங்க. ஆனால் இதால் பாதிக்கப்படுறது அப்பாவி தமிழ் மக்கள், அதுவும் இலங்கையில் வாழக்கூடிய தமிழ் மக்கள். அந்த குரோதம் துவேஷம் மறுபடியும் உருவாகி அது வெஞ்சமாக மாறி அது யார் மேலே இப்போ இறங்குது? ஜெர்மனில் இருக்கிற நிஷா மேலே இல்லை, அதே இலங்கையில் அன்றாடம் தன்னுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக கஷ்டப்படக்கூடிய ஒரு சாதாரண பாமர தமிழன் மீது தான் அந்த வஞ்சம் போய் இறங்குது. எவ்வளவு சொன்னாலும் இந்த அறிவு கட்ட ஜென்மங்களுக்கு உரைக்கவே போகிறதில்லை. அதே போல் உங்களுக்கே தெரியும், இந்த நபர் திரிபோஷா ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நபர் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. மகே ராஜகாரி அதின் அவசான் லமாய், என்னுடைய சேவை இன்றுடன் முடிகின்றது பிள்ளைகளே, கரண புல்லுவாந்தே கலா, செய்ய முடிந்ததை செய்தோம், மினிசுண்ட கங்வத்துர சாத்தியதன், மக்களுக்கு வெள்ளம் வந்தது ஒரு வாரம்தான், அமத்தக்காய் மறந்து விட்டது, வாழ ஹெமோட்டம புதுசாரணை, உங்கள் அனைவர் மீதும் புத்தரின் சாந்தி உண்டாகட்டும், உதோகரப்பு லங்கஹிட்டப்பு ஹொராக்கியப்பு ஹெமோட்டம பிங், உதவி செய்த கூட இருந்த அதே போல திருடர்கள் என விமர்சித்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த நம்மளை இந்த யூடியூப்காரங்கள், சோஷியல் மீடியாக்காரங்கள் அப்படின்னு சிலர் சொல்கிறது சரியா? இதில் அவங்க திருடர்களா இல்லையா அதை பற்றி தேவையே இல்லை. இந்த நேரத்தில் பலருமே நாட்டுக்காக ஃபீல்டில் இறங்கி வேலை செஞ்சாங்க சரியா? இந்த நேரத்தில் அனைவருமே நாட்டுக்காக இறங்கி வேலை செஞ்சாங்க. இந்த இடத்துல தமிழ், சிங்களம், வேறு அதாவது இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவம், பௌத்தம் அப்படின்னு அவங்க மதம், இனம் வேறுபாடுகள் யாருமே காட்டல. இந்த நேரத்தில் இறங்கி ஃபீல்டில் வேலை செஞ்சாங்க. ஏன் இந்த குவைத் நாட்டில் இன்னைக்கு அனைத்து மதங்களையும் சார்ந்து அனைவருமே உதவி பண்ணுறாங்க. அந்த பொருள் யாருக்காக போகுது? இன்னாருக்குத்தான் அப்படின்னு நிர்ணயித்து போகுதா? இல்லை. அது அந்த பொருட்கள் நிவாரண பொருட்களாக மக்களிடம் சென்றடையும். பாதிக்கப்பட்ட மக்கள் அது யாராக இருந்தாலும் சரி. ஆனால் கடைசி கட்டத்தில் என்னத்தில் கொண்டாந்து முடிக்கிறீங்க? திருட்டில் கொண்டாந்து முடிக்கிறீங்க இல்லையா? இனத்துவேஷத்தில் கொண்டாந்து முடிக்கிறீங்க. நேற்று ஒருத்தனை பற்றி போட்டேன், ஒரு குடிகாரனை பற்றி. அவன் குடிச்சுக்கிட்டு என்னென்னமோ உளர்றான், முஸ்லீம்களை பற்றி பேசுகிறான், கழுத்தில் சிலுவை மாட்டிட்டு நான் பிராமணன்றான். சமூக ஊடகங்களில் மக்களே கருத்துக்கள் தெரிவிக்கிறது நீங்கள், அது உங்களுடைய சுதந்திரமாக இருக்கலாம். ஆனால்
நீங்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நாடுகள் உட்கார்ந்து இருந்துக்கிட்டு காலுக்கு மேலே கால் போட்டுட்டு சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிப்பீங்க. குறிப்பாக நான் ஈழத்தமிழர்களுக்கு இதை ஒரு ரிக்வெஸ்ட்டாக எத்தி வைக்கிறேன். வெளிநாடுகள், அதுவும் குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் வாழக்கூடியவங்க, நீங்கள் இந்த லைவ் போட்டு சண்டித்தனம் காட்டுறது, சண்டை பிடிக்கிறது, அதே மாதிரி வீடியோக்கள் போஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய அந்த அறியாமையால் செய்கிறீங்களா இல்லை வேணுமென்று செய்கிறீங்களான்னு தெரியலை. ஏன்னா என்னை பொறுத்த வரையில் உங்களுக்கு அந்த நாட்டில் தஞ்சம் புகுந்து வாழ்கிறதுக்காக உங்களுக்கு இலங்கையில் உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, சரியா? ஆனால் அதே நிலைமையை தொடர்ந்தும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க, உங்களுடைய சுயலாபத்துக்காக. ஏன்னா பலருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இலங்கையில் தொடர்ந்தும் அமைதியின்மை ஏற்படணும், இலங்கையில் துவேசத்தன்மை தொடர்ந்தும் இருக்கணும், மாறி மாறி அடிச்சுக்கணும், மாறி மாறி வெட்டி கொள்ளணும். அதனால் நீங்கள் அந்த நாடுகளில் பாருங்கள், எங்கள் நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்ற அந்த பாணியிலேயே காலமெல்லாம் வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தெரியல. அதற்காகத்தான் இந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கிறீங்களான்னு தெரியல. இலங்கையில் வாழக்கூடிய, அதாவது இன்னைக்கும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு யுத்தத்தில் பங்கேற்ற பல இளைஞர் யுவதிகள் போராளிகளாக இருந்தவங்க இன்னைக்கும் கைகால அந்த நிலையிலையும் அல்லது அவங்க தப்பித்த நிலைமையிலையும் இன்னைக்கும் இதே இலங்கையில் கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி பிரயோஜனம் அடைந்த பலரும் இன்னமும் அவங்களையே தான் நோண்டுறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிகிறதில்ல, நீங்கள் வெளிநாடுகள்லேருந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு ஒரு முடி கூட கலராது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போஸ்ட் போடுவீங்க. ஆனால் அந்த நீங்கள் செய்யக்கூடிய செயலால் நம்மளுடைய நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அப்பாவிகள் தான் அதில் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியலை, தெரிகிறது இல்லை. இல்லை தெரிஞ்சும் வேணுமென்னு இந்த மாதிரி பண்ணுறீங்களா? இல்லை தெரிஞ்சுக்கிட்டே இந்த மாதிரி பண்ணுறீங்களா? ஏன்னா நாட்டுக்குள்ளே இனக்கலவரம் ஒன்று உண்டாகணும், மறுபடியும் பிரச்சனை உருவாகணும், அதனால் பலரும் அடிச்சுக்கிட்டு சாகணும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் இந்த நாடுகளில் அதை காரணமாக காட்டி இன்னமும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ? எனக்கு புரியலை ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு. எவ்வளவுதான் அந்த சில அறிவுரைகளை சொன்னாலும், சில சம்பவங்களை எடுத்துக்காட்டாக கூறினாலும், இந்த வெளிநாடுகளில் குறிப்பாக அந்த மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான செயலைத்தான் செய்கிறீங்க. அது எதுக்காகன்றது புரியலை. தயவு செய்து இனிமேலாவது இந்த மாதிரி பதிவுகள் போடும்போது கொஞ்சம் சிந்தியுங்க. ஏன்னா இப்போது இலங்கையை பொறுத்த வரையில் நீங்கள் தமிழால் எழுதி போட்டாலும் சிங்கள பாடசாலைகள் முதல் கொண்டு தமிழ் சிலபஸ் இருக்குது. தமிழ் வாசிக்க, தமிழ் அர்த்தம் தெரிஞ்சு கொள்ள நிறைய சிங்கள மக்கள் இருக்கிறாங்க இல்லையா? ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தாலே விளங்கும் என்ன போட்டிருக்கிறீங்கன்னு. நீங்கள் இந்த மாதிரி செயல்பாடுகளை செய்யும்போது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், நண்பர்கள், இல்லை அவங்களோட பழக்கமானவர்கள், இல்லை அந்த பேட்சில் இருக்கக்கூடியவங்க எப்படி ஒரு கோபத்தை வெளிக்காட்டுவாங்க? அதுவும் இவங்க யுத்தத்தில் சாகலை, இப்போ மக்களை காப்பாற்றுற நேரத்தில் செத்துருக்காங்க. ஏன் அந்த நேரத்தில் நாங்கள் சிங்கள மக்களை மட்டும்தான் காப்பாற்றுவோம், புத்த மக்களை மட்டும்தான் காப்பாற்றுவோம் அப்படின்னு காப்பாற்றினாங்களா? இல்லையே, அனைத்து இன மக்களையும் தான் காப்பாற்றினாங்க. இந்த மாதிரி சூழலையும் உங்களுடைய கீழ்த்தரமான செயல்பாடுகளை செய்யாதீங்க. யார் அவங்க பேர் என்ன? நிசா, ஜெர்மன்லேருந்து நிசா. கேவலமான பதிவுகளை இடாதீங்க, சிந்தியுங்க.